அம்மா இப்ப பேசலாமா? அம்மா சாந்தி ரவீந்திரன் அம்மா, நீங்க இது கொடுத்துருங்க, நேரடி ஒளிபரப்ப. அம்மா நீங்க தொடங்குங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றி, மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும், வந்து கொண்டிருப்பவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 195வது நிகழ்வு, சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 195வது நிகழ்வு. இது மணிமேகலை கருத்தரங்கில் 8வது நாள் அமர்வாக இருக்கிறது. இந்த அமர்விற்கு நமக்கெல்லாம் நாம் என்ன இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சூரிய தொலைக்காட்சி நெதர்லாந்து, இந்த நிறுவனத்தாருக்கும் நமது வரவேற்பை தெரிவித்து மகிழ்கிறோம். அனைவரையும் மீண்டும் வணங்கி வருக வருக என்று வரவேற்று இன்றைய திருக்குறள் 195வது திருக்குறள். சீர்மை சிறப்பொடு நீங்கும், சீர்மை சிறப்பொடு நீங்கும் நீர்மை உடையார் சொல்லின். ரொம்ப அழகான கருத்தை இந்த திருக்குறள் சொல்லுகிறது. உயர்ந்த பண்பு உடையோரும் பயனில்லாத சொற்களை பேசுவாராக, அப்படி பேசுவாராயின் அவரது உயர்வும் அதனால் உண்டான பெருமையும் தாழ்ந்து போகும், நீங்கிவிடும். இது எனக்கே சொன்ன திருக்குறள் போல தோன்றுகிறது. பயனில்லாத சொற்களை ஏதேனும் கூறிவிட்டால் அனைவரும் மன்னித்து அருளுக. அதனால சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையும் உடையார் சொல்லின் என்று மிக அழகான திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 8வது அமர்வு. இந்த அமர்வில் நாம் இன்று அடியெடுத்து வைக்கிறோம். இந்த அமர்வு மணிப்பல்லவத்து துயருற்ற காதை. என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நானு இணை பேராசிரியர் அம்மையார் சொன்னாங்க.
அதே போல துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி, அரும்பாக்கம், சென்னை. அந்த கல்லூரி பேரை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டதுனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி, அரும்பாக்கம், சென்னை. இந்த கல்லூரியில ஒரு 16 ஆண்டுகள் நிறைவுற்று 17வது ஆண்டை நிறைவு தொடங்குகிறேன். உங்களுடைய எல்லோருடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த பணி தொடர்கிறது. எடுத்த உடனே இந்த காதையில் இங்கு இவள் இன்னனம் ஆக ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி. இங்கு இவள் இன்னனம் ஆக அப்படின்னு தொடங்குகிற இந்த காப்பியம் 63 அடிகளை மட்டுமே கொண்டிருக்கிறது. இது என்னதான் சொல்லுகிறது? அது தலைப்பே நமக்கு தெரியுது, மணிப்பல்லவத்து துயருற்ற காதை அப்படின்னு சொல்லும் போது துயரம்தான், துன்பம்தான். துயரத்தின் முதற்படி துன்பமாக மாறுகிறது. அதன் அடிப்படையிலேயே நானும் தொடங்குகிறேன். ஏ ஒரு மஞ்சையின் இணைந்து அடி வருந்த சுதமதியானவள் மணிமேகலை பற்றி சொல்லும் போது மாதவியிடம் இப்படி நடுங்குகிறார். உடலில் அம்பு தைத்திருக்கின்ற போது ஒரு மயிலானது ஆனந்தமாக சுற்றித் திரிந்த மயிலானது அம்பு தைத்த போது ஏற்படுகின்ற அந்த வலியும் வேதனையும் எவ்வாறு இருக்கும்? இதை விட நம்ம அழகா அந்த வலியையும் வேதனையும் சொல்ல முடியாது. அதனால இப்படிப்பட்டதொரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு மணிமேகலையை தொலைத்துவிட்ட சுதமதியானவள் இப்படி நடுங்கிக் கொண்டு சொல்லுகிறாள். அதை கேட்ட தாயான மாதவி என்ன துன்பத்தை அனுபவிக்கிறாள்? நல் மணி இழந்த நாகம் போன்று, நல்ல மணி, அதுவும் பாம்பு நாகமணின்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாணிக்கத்தை இருளில் வைத்து தன்னுடைய உணவை தேடும் என்று கதைகளின் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி நல்ல மணியை, தனக்கு இரையை தேடிக் கொடுக்கின்ற மணியை, ஒளி பொருந்திய மணியை, தன்னுடைய உயிரை காக்கின்ற மணியை, தன் வாழ்வியலாக விளங்கக்கூடிய மணியை தொலைத்துவிட்ட ஒரு நாகம் எவ்வாறு சீருமோ, எவ்வாறு துன்பத்தை அனுபவிக்குமோ, எவ்வாறு அலைந்து திரிந்து மோதுமோ, அது போல தன் மகள் வாராத தனித்துயர் உழப்ப, தன் மகளை காணாது சுதமதி சொன்ன அந்த துன்பத்தை, அந்த செய்தியை கேட்டு துன்பத்தை அடைந்து இப்போது இருக்கிறாள். ஆனால் எப்படி இருக்கிறாள்னா, இறந்தவள் போல் கிடக்கிறாள். இன்னுயிர் இழந்த யாக்கையின் இருந்தனள். தான் உயிரை போயிடுச்சான். ஏதோ ஊசலாடிட்டு இருக்கிற அந்த உடல் போல அசைவற்று கிடக்கிறாள். அசைவதற்கு கூட சக்தி இல்லை. அப்படி இன்னுயிர் இழந்த யாக்கையின் இருந்தனள் துண்ணியது உரைத்த சுதமதிதான். இந்த சுதமதியும் அப்படிதான் இருக்கிறார். எப்படி உயிரோடு இருக்கிறா, ஆனால் இருக்கிறாளான்னா இல்லன்னு கூட சொல்லலாம். அது போல பிணம் போன்று கிடக்கின்றார். இன்னனம் ஆக ரொம்ப அழகாக இதை அடுத்த காதையில் நகர்த்துகிறார். இதெல்லாம் நேற்றைக்கு நாம் பார்த்த செய்தி. இங்கு இவள் இப்படி இருக்க, சுதமதியானவள் இப்படி கிடக்க, மாதவியானவள் இப்படி கிடக்க, என்ன நடக்குது பாருங்க. ஆங்கு எங்க இன்னும் சொல்லல. ஆங்கு மணிப்பல்லவத்தில் அந்த மணிப்பல்லவத்தை காட்சிப்படுத்துகிறார். எப்படி இருக்குதாம் மணிப்பல்லவம்? சங்குகளால் உழுது விதைக்கப்பட்ட முத்துக்கள் விளையும் அலைமோதும்
அடைகரை ஆகிய வயல்களில் சிவந்த பவளங்களுடன் சந்தனம், அகில் போன்ற நறுமணம் வீசுகின்ற மரங்களை எல்லாம் அந்த கடல் அலையானது உருட்டி உருட்டி கரை சேர்த்து விளையாடுவதை போல தோன்றுகிறதா. அப்படிப்பட்ட இயற்கையான காட்சி அமைந்த மணிப்பல்லவம் புலி நகங்கள் கொன்றை மரம், அதுவும் புலி நகங்கள் போன்ற கொன்றை மரத்தினுடைய பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கின்றன. இப்படி உதிர்ந்து கிடக்கும் தாழ்ந்த பள்ளத்தாக்குகளில் அப்படியே பாருங்க, கடல் அலையை சொன்னாங்க. அந்த கடல் அலைகள்ல எப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது நாம இங்க ஒரு பள்ளத்தாக்கு காமிக்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்குன்னா கடல் அப்படியே அந்த கரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கிடக்கிறது. கடல் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் அந்த கரை அப்படியே ஏறி அப்படியே இறங்கி பள்ளத்தாக்காக இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் உயர்ந்த கொன்றை மரங்கள், அந்த கொன்றை மரத்தின் அடியில் சேறுகள் அப்படியே சதசதன்னு இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போன நம்ம பேச்சு வழக்குல சொத சொதன்னு இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த சேறுகளில் இன்னும் என்ன ஆகுதான் பாருங்க, அல்லிப்பூ அழகாக வளர்ந்திருக்கிறது, அதோடு குவளையும் சேர்ந்து இருக்கிறது. இப்படி சேர்ந்த காட்சி அளிக்கும் இந்த அழகியல் இன்னொரு நிலையில வண்டுகள் சூழ்ந்து அப்படியே ரீங்காரம் இட்டு கொண்டு இன்னும் அழகான காட்சி அங்கே தோன்றுகிறது. அது மட்டுமா, புன்னை, தாழை இது இரண்டும் அப்படியே வளர்ந்து ஒரு மரம்னு கணக்கு எடுத்துக்க கூடாது. அது புன்னை மரங்கள் அடர்ந்து கிடக்கின்றன, தாழை மரங்கள் அடர்ந்து கிடக்கின்றன. இரண்டும் ஒன்று சேருகிறது. ஒன்று சேரும் போது அது என்னவாக மாறுகிறதுன்னா அப்படியே பந்தலிட்டதை போல தோன்றுகிறது. அந்த பந்தலில் பாருங்களேன், என்ன அழகு காட்சி பாருங்களேன். அப்படியே பந்தலிட்டு அள்ளித்தரும் அழகு காட்சி மனங்களை கொய்து செல்லும், கொள்ளை கொள்ளும். அந்த பந்தலின் நிழலில் நிலா போன்ற வெண் மணல்கள் பறந்து கிடக்கின்றன. அந்த வெண்மணல் பரப்பில் நறுமலர் படுக்கையில் இருந்து அழகிய சிலவாகிய கூந்தலை அந்த இடத்துல அந்த மண்ணுல அப்படியே படுத்து கிடக்குறா. அப்படி படுத்து கிடக்கின்ற அவளுக்கு கூந்தல் எல்லாம் கலைந்து கிடக்கிறது. அந்த கலைந்து கிடக்கின்ற கூந்தல் ஒரு புறம், இந்த புறம் அந்த புறம் என்று பறந்து கிடக்கிறது. இப்படி பறந்து கிடக்கின்ற அவள் கொஞ்சமாக கண்ணை திறந்து விழிக்கின்றாள். எப்படி பாருங்க, அந்த கூந்தலை உடையவள் யாருன்னா மணிமேகலை. இதை நாம பாரதிதாசன் கூட ரொம்ப அழகாக சொல்லுவான். அந்த உதயமாகின்ற அந்த வானத்திலிருந்து உதயமாகின்ற நிலவை நிலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை அப்படின்னு சொல்லி இன்னும் அழகாக சொல்லி போயிட்டே இருப்பான். அப்படி அந்த நீலவான் ஆடைக்குள் தோன்றுகின்ற நிலவு போன்று இவள் கண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிகிறது. விரிந்தவள் எழுந்து திகைக்கின்றாள். அப்படி திகைக்கின்ற போது இன்னும் என்ன காட்சியாக விரிகிறது பாருங்கள். அப்படி கண் விழித்து பார்க்கின்றாள். விழித்து பார்த்தவள் எழுந்து நிற்கின்றாள். எழுந்தவள் இன்னும் என்னவாக கிடக்கின்றாள் பாருங்கள். ரொம்ப அழகாக சொல்லுகிறார். என்ன அப்படி அழகாக கொட்டி கிடக்கிறது பாருங்கள். திரை தவழ் பறவையும், அப்படியே பறவைகள் அந்த கடல்ல அப்படியே எழுந்து கண் விழிச்சு பார்க்கும்போது என்ன செய்யுதாம், பறவைகள் எல்லாம் இப்படி பறந்து கிடக்கின்ற அந்த நீரில் தாவி அப்படி செல்கிறது. அதனால திரை தவழ் பறவையும் விரி
பறவையும், விரிந்த சிறகுகளுடைய பறவைகளும், எழுந்து வீழ்சிலை ஒடுங்கு சிறை முழவலும், அன்னசேவல் அரசனாக பன்னிற புல்லினம் பறந்து ஒருங்கு ஈண்டி. ஒரு பறவையா, ரெண்டு பறவையா அப்படின்னு பார்த்தா ஒரு இன பறவையா, ஈரின பறவையான்னு பார்த்தா பல்வேறு இனப்பறவைகள், பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு அந்த பறவைகள் அழகாக காட்சியளிக்கிறது. வீசு நீர் பரப்பின் எதிரெதிர் இருக்கும். இன்னும் அழகாக சொல்றாங்க. இன்னும் அந்த பறவைகளை பத்தி சொல்லும் போது கம்புகோட் பறவையும், கனைக்குரல் நாரையும், அது மட்டுமா செங்கால் அன்னமும், பைங்கார் கொக்கும், காணாங்கோழியும், நீர் நிற காக்கையும், உள்ளும் ஊரலும் புல்லும் புதாவும், வெல்போர் வேந்தர் முனையிடம் போல. ரொம்ப அழகாக சொல்றாங்க. இப்படி எல்லாம் இந்த பறவைகள் பறந்து கிடப்பது எப்படி காட்சி அளிக்கிறதா? வெல்போர் வேந்தர் முனையிடம் போல பல்வேறு குழுக்குரல் பறந்த போதையும். இப்படி பறந்து கிடக்கின்ற இந்த விரிந்து பறந்து கிடக்கின்ற பறவைகள் எல்லாம் சும்மா இருக்குமா? நான் இங்க சென்னையில பெசன் நகர் பீச்சில பார்த்திருக்கிறேன். புறாக்கள் அப்படியே கூட்டமாக ஒன்றா இரண்டான் பார்த்தா கணக்கிட முடியாத அளவிற்கு அப்படியே வந்து ஒரு இடத்தில் அமரும். கொஞ்ச நேரம் கண் விழித்து பார்க்கின்ற போது படபடான் சத்தம் கேட்கும். என்னடான் திருமணா, அத்தனை புறாக்களும் எழுந்து பறந்து வானத்தை நோக்கி பறந்து. இந்த ஒரு இன பறவைக்கே இப்படின்னா அங்கு பல்வேறு இனமாக இருக்கின்ற பறவைகள் எல்லாம் எப்படி காட்சிப்படுத்தப்படுகின்றன பாருங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இந்த பறவைகள் எல்லாம் இப்படி தோற்றம் அளிக்கும் போது இந்த காட்சி என்னவாக தோன்றுகிறது? பாசறை மன்னர் பாடி போல. பாசறையிலே விற்றிருக்கின்ற பகை மன்னன் எந்த நாட்டின் மீது படையெடுத்து நிற்கின்றானோ அந்த இடத்தில் போர்க்களத்தில் இந்த புறம் ஒரு படையும் அடுத்த புறம் ஒரு படையும் எதிரெதிரே நிற்கின்ற போது எப்படிப்பட்ட ஒரு வீரம் வெளிப்படுமோ, அந்த வீரத்தோடு அந்த கோஷம் வெளிப்படுமோ, அது போல இந்த பறவை இன காட்சிகள் அழகாக இருக்கிறது. இதைத்தான் அன்னச்சேவல் அரசனாக பன்னிற புல்லினம் பறந்து ஒருங்கு ஈண்டி பாசறை மன்னர் பாடி போல ரொம்ப அழகாக காட்சிப்படுத்துகிறார். இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அழகாக காட்சிப்படுகிறது. பாங்கினம் காணால். சரி, இந்த காட்சியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இன்னும் போறா. அப்படி போகின்ற போது என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. ரொம்ப அழகாக இவளுடைய துயரம் வெளிப்படுகிறது. என்னன்னு பாருங்களா? அன்புடைய சுற்றத்தாரை மறந்து, அன்புடைய சுற்றத்தார் அவர்களை மறந்து ஊழ் வினைப்படி வேறோர் இடத்தை பிறக்கும் உயிர் போல ஆனான். அவள் எப்படி உணர்கிறாளாம்? அந்த இடத்துல சுத்தி பார்க்கிறா, யாருமே இல்லை. பார்த்த பொருள்கள் இல்லை, பார்த்த காட்சிகள் இல்லை, பார்த்த மனிதர்கள் இல்லை, உறவுகள் இல்லை. ஏன் இன்னும் ஒரு படி மேல போனா பகைவர்கள் கூட கிடையாது. இப்படி யாருமே இல்லாத இடத்தில் இவள் எப்படி இருக்கின்றாளாம்? ரொம்ப அழகாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரொம்ப அழகா, வேறு இடத்து பிறந்த உயிரே போன்று பண்டு அரி கிளையுடு பதியும் காணா, கண்டு அறியாதன கண்ணில் காணா, நீலமா கடல் நெட்டிடை அறியும் கலை ஞாயிறு கதிர்விரித்து முளைப்ப. இப்படி இவள் துன்பத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் பார்த்த பொருளே தெரியல. பார்த்த பொருளா இதுவரை? அவள் ஏறக்குறைய திருமண பருவத்தில் இருக்கிறார். இத்தனை
இத்தனை வயதில் அவள் கண்ட காட்சிகளில் ஒரு காட்சி கூட அவள் காணவில்லை. இப்போது இந்த மணிப்பல்லவத்தில் அத்தனையும் புதியதாக இருக்கிறது. இந்த மணிப்பல்லவம் புதியதாக இருக்கிறது. இவளுக்கு இது மணிப்பல்லவ தீவு என்று கூட தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஞாயிறானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலை விட்டு மேலே எழுகின்ற காட்சியை நாம் கன்னியாகுமரியில் காண்போம் இல்லையா? அதுபோல அந்த மணிப்பல்லவத்தில் ஞாயிறு அப்படியே எழுகிறது. அப்படி எழுந்த அந்த ஞாயிறு காலை ஞாயிறு கதிர் விதித்து முளைப்ப, இப்படி முளைக்கும் போது அவள் காணுகிறாள், அடடா, இது உபவனத்தினுடைய வேறொரு பகுதியாக இருக்குமோ? இது நாள் வரை நாம் காணவில்லையே. உபவன மருங்கில் ஓர் இடம் கொல் இது. சரி, உபவனம் ஞாபகம் வருகிறது. அதனால் உபவனத்தினுடைய ஒரு பகுதியாக இது இருக்குமோ என்று ஏங்குகிறாள். அதுக்கு அடுத்து பாக்குறா, பக்கத்திலேயே இருந்த சுதமதிய ஆளக்கா. இந்த சுதமதி தோழி அவள் எப்படி எங்க இருக்கிறா அப்படின்னு தேடுறா. கண்டு அறிய கிளையொடு பதியும் காணால் கண்டு அறியாதன கண்ணில் காணா நீலமா கடல் நெட்டிடை அறியும் காலை ஞாயிறு கதிர் விரித்து முளைப்ப உபவன மருங்கில் ஓர் இடம் கொல் இது சுதமதி ஒளித்தாய் துயரம் செய்தன. சுதமதியே, நீ எங்க போயிட்ட? நீ போய் மறைஞ்சதுனால எனக்கு துன்பம்தான் பெருகுகிறதே ஒழிய இது விளையாட்டாக தோன்றவில்லை. துன்பம் எனக்கு துயரத்தை நீ கொடுத்திருக்கிறாய். ஐயோ, இது நினைவா கனவான்னு தெரியவே இல்லை. நினைவா கனவா என்பது தெரிஞ்சுக்கவே முடியல. மனம் ஆனது நடுக்குறுகிறது. மாற்றம் தாராய் சுதமதியே, வந்துவிடு. என் மனம் இப்படியெல்லாம் துடிக்கிறது. பயம் என்னை அச்சுறுத்துகிறது. என் மனம் செம்மையாக இல்லை. இங்கும் அங்கும் தாவி தாவி என் மனமானது துன்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த நிலையை எனக்கு மாற்று. நீ நேரில் வா. மனம் நடுக்குறும் மாற்றம் தாராய். அது மட்டுமா, வல் இருள் கழிந்தது மாதவி மயம். அங்கே அம்மா வேற தேடிக்கிட்டு இருப்பா. போன மகள்கள் இன்னும் காணலையே, தேடிக்கிட்டு இருப்பாங்க. மெல்வளை வாராய், மெல்லிய வளையலை அணிந்த செறிந்த வளையல்களை செறிவாக அணிந்த. இப்போ என்னென்னமோ சொல்லி பார்த்தா அவ வரல. அதனால புகழ்ந்து பார்க்கிறா. மெல்வளை வாராய், விட்டு அகன்றனையோ. உனக்கு எப்படி மனசு வருது? என்னை விட்டுட்டு நீ போலாமா? எனக்கு இது வனம் புதிய வனம் அல்லவா? விஞ்சையின் தோன்றிய விலங்கு இழை மடவா. அதனால் நீ என்னை விட்டுட்டு போவாத. உடனே என்ன நேர்ல வந்து பாரு. இப்படி பார்த்து என் துன்பத்தை ஒழித்து ஒருவேளை என்னை விட்டு நீ பிரிந்து செல்வாயானால் என்ன ஆகும்? விலங்கும் அணிகலனுடன் விந்தையால் தோன்றிய வஞ்சம் புரிந்தனை. இல்ல, என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா, எனக்கு வஞ்சனை செய்து விட்டாயா? அப்படி வஞ்சனை செய்தாலோ இந்த மடந்தை. அது மட்டுமா, யான் அப்படியே மனசுகிட்ட பாக்குறான். நான் ஏதும் அறியவில்லை. எது உண்மை எது போய்? என்னை விட்டு போயிட்டியா? ஒளிந்து கொண்டு எனக்கு விளையாட்டு காட்டுகிறாயா? இது இந்த வனம் எனக்கு, இந்த இடம் எனக்கு புதியதாக இருக்கிறது. நான் இப்போ காணுகிற காட்சி எல்லாம் நினைவில் காண்கின்றேனா, கனவில் காண்கின்றேனா? எதுவுமே எனக்கு தெரியவில்லை. அப்படி தெரியாத இந்த நேரத்தில் என்னை தனிமையில் விட்டு சென்றாயோ, எனக்கு வருத்தம் தோன்றுகிறது, வருந்துகிறேன். திருமகள் போன்றவளே வா, திருமகளாக இருக்கின்றவளே வா, என் அருகே வா என கூறி அழுகின்றாள். அப்படியே அழுது கொண்டிருக்கிறாள். இன்னும் திரை தவழ் பறவையும் விரிசிறை பறவையும் எழுந்து
வீழ் சில்லையும் ஒடுங்கு சிறை முழுவலும் அன்னச்சேவல் அரசனாக. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த பறவைகளோட பார்த்தோம். அப்படி பல்நிற பறவை புல்லினம் பறந்து ஒருங்கு ஈண்டி இப்படி வருகின்ற இந்த இடத்தில் அரசனே அரசனாக வீற்றிருப்பது யார் அப்படின்னு சொன்னா இந்த பறவை, அன்னச்சேவல் பறவை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். இப்படி இந்த காட்சியோட இவள் சுதமதியை அழைத்து பேசி அவள் அழைக்க அழைக்க வந்தாளான்னா வரவே இல்லை. அப்படி யாங்கனும் ஒரு இடமா 2 இடமான்னு பார்க்கிறாள், சுற்றி திரிகிறாள். அவளுக்கு ஏறக்குறைய பைத்தியம் பிடிக்காத நிலை. பைத்தியம் பிடித்தவர்கள் எப்படி அவர்கள் நிலையை இழந்து திரிவார்களோ அப்படி திரிகின்றால். துறை துறை சூழ் நெடும் மணல் குன்றம். இந்த பக்கம் பார்க்கிறா ஒரு துறை இருக்கிறது, அடுத்த பக்கம் பார்க்கிறா இன்னொரு துறை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடமாக சென்று 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 தேடுகிறாள். இத ரொம்ப அழகாக அவள் நடக்கின்ற அந்த செய்தியை நாம குறுந்தொகையில ஒரு பாட்டு, அழகான பாட்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும். தாயானவள் மகளை தேடி செல்லுகின்ற போது காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாள் இழுந்தனவே. ரொம்ப அற்புதமான பாட்டு குறுந்தொகையில 44வது பாட்டு. அப்படி அந்த 44வது பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இத நாம பார்க்கணும்னா கூட முழுசா கூட பார்க்கலாம். காலே பரிதப்பினவே என் கண்ணே நோக்கி நோக்கி வாள் இழந்தனவே அகலிரு விசும்பின் மீனினும் பலரே மன்றை உலகத்து பிறரே. இவளுக்கு தெரிகின்ற காட்சிகள் எல்லாம், மணிமேகலைக்கு தெரிகின்ற காட்சிகள் எல்லாம் நம் குறுந்தொகையின் தாய்க்கு தெரிகின்ற அந்த வானத்து விண்மீன்களை விட அதிகமாக இவளுக்கு தெரிகிறது. அத்தனையும் புதியதாக இருக்கிறது. அப்படி புதியதாக இருக்கின்ற இந்த காட்சிகளோடு இன்னும் என்ன செய்கிறாள் அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப அழகாக சொல்றாங்க. குரல் தலை கூந்தலும் இதெல்லாம் நாம பார்த்தோம். குரல் தலை கூந்தலும் குலைந்து பின்வீழ அரற்றினல் கூய் அழுதனல் ஏங்கி. ரொம்ப அழகாக சொல்றாங்க. அப்படியே அவளுடைய தலையில், ஏன்னா அந்த வனத்தில் இருந்த போது அவளுடைய தோழி சுதமதி கூட ஒரு அழகாக கொத்தாக இருக்கின்ற மலரை சூட்டி இருக்கலாம். அந்த பூ இன்னும் அப்படியே கூந்தலில் இருக்கிறது. அந்த கூந்தல் இப்போது இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னு பாருங்க. குரல் தலை கூந்தல் குலைந்து அது கீழே விழுந்து போகிறது. கூந்தல் சில பிரிவுகளாக பிரிந்து தன்னுடைய முதுகில் விழுகிறது. அது மட்டுமா, அரற்றினல் அப்படியே கத்துறா. எப்படி கத்துறா பாருங்க. அரற்றினல் கூய் அழுதனல் ஓன்னு அழுகுற. அப்படி ஏங்கி வீழ் துயர் எழுதி எய்திய அந்த துயருக்கு அளவே கிடையாது. அப்படி வீழ் துயர் எய்திய விம்ம கிளவியின் என்ன பேசுறான்னு கூட அவளுக்கே தெரியல. அப்படி ரொம்ப அழகாக சொல்றாங்க. அரற்றினல் கூய் அழுதனல் ஏங்கி வீ துயர். அவ்வளோ துன்பமா. இப்படி துன்பமாக இருக்கின்ற வேளையில் எய்திய விம்ம கிளவியின் சில சொல்லி அவள் அழுகிறாள். அப்படி சொல்லுகின்ற சொல் என்னவாக இருக்கிறது? தாழ் துயர் உருவோல் தந்தையை உள்ளி. தன்னுடைய இரக்கமான குரல் கத்தி கத்தி குரல் போனது. அங்க நோக்கி நோக்கி கண்ணே வாள் இழந்தனவேன்னு சொன்னாங்க இல்லையா? பார்த்து பார்த்து கண்களே பூத்து போச்சு. அது குறுந்தொகை தாய்க்கு. நடந்து நடந்து காலே நடையை மறந்தன. இவளுக்கும் அப்படிப்பட்ட நிலையில் கால் சோர்ந்தது.
கண்கள் ஒளி இழந்தது, வாய் மட்டும் பிணத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பிதற்றலில் தந்தையை எண்ணி ரொம்ப அழகாக சொல்றார். எம் இதில் படுத்தும் வினை உறுப்ப, ரொம்ப அழகாக சொல்றார். கோல் தொடி மாதரோடு வேற்று நாடடைந்து வைவால் உழந்த மணிப்பூன் அகலத்து. அந்த மாணிக்கங்கள் பொருந்திய அப்பேற்பட்ட அந்த மார்பை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட வீரம் பொருந்திய என்னுடைய தந்தையை காணவில்லை. என் தந்தையோடு என் தாயும் காணவில்லை. அவர்கள் வேற்று நாடடைந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் இறந்தார்கள். தந்தையே, நீ இருந்தால் நான் எப்படி இந்த இடத்தில் இருப்பேனா? இனி இருந்தால் இப்படிப்பட்ட துன்பத்தை நான் அடைவேனா என்று ரொம்ப அழுது, இதுக்கு நாம நிறைய பார்க்கலாம். நிறைய இருக்கு. தந்தையை பற்றி பாடிய பாடல்கள் நிறைய இருக்கு. சங்க இலக்கியத்துல ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது, உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அதுவும் பாரி மகளிர் நடந்து போகிறார்கள். இன்றைக்கு பௌர்ணமி நிலவு. அந்த நிலவு ஒளியில் நடந்து செல்கிறார்கள். அதுவும் உங்களுக்கு பேரெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு திரைப்படத்துல நகைச்சுவைக்கு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று பெயரையே வேறு விதமாக மாற்றினார்கள். அதில் மிகுந்த துன்பம் எனக்கு. ஏன்னா ஒரு தமிழ் பேராசிரியரே அதற்கு அந்த நகைச்சுவைக்கு பாத்திரமேற்று நடித்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் தெரிந்து நடித்தார்களோ தெரியாமல் நடித்தார்களோ தெரியாது. அந்த அங்கவை சங்கவை என்ற அந்த பெயர்களை ரொம்ப கொச்சைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் பாருங்க, இன்னைக்கு பௌர்ணமி நாளு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நினைவு வருகிறது. அந்த நினைவு என்னன்னா, அற்றை திங்கள் போன மாதம் இருந்ததே, அந்த போன மாதம் நிலவு ஒளியில், அந்த நிலவு ஒளி எப்படி இருக்குதா? பௌர்ணமி நாளு நிலா முற்றத்தில் என் தந்தை சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் விளையாடுவதை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு மகிழ்ச்சி. அப்போது நாடு எங்கள் நாடாக இருந்தது. எங்கள் நாட்டை வேறு யாரும் உரிமை கொண்டாடவில்லை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேறும். எங்கள் தந்தை எங்கள் கூட இருந்தார். எம் குன்றும் பிறர் கொளார். எம் குன்றை வேற யாரும் எடுத்துக்கல, உரிமை கொண்டாடல. எங்களுக்கே உரிமை உடையதாக இருந்தது அந்த பரம்பு மலை. இன்னைக்கும் அதே நிலவு, இன்னைக்கும் அந்த நிலவு அதே வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது. இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் நாங்கள் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் தந்தை எங்களோடு இல்லை. ரொம்ப அழகா சொல்றான். வென்றெறின் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றெறி முரசின் வேந்தர். மூவேந்தர்கள் ஒன்றாக சேர்ந்து திட்டமிட்டு சதி செய்து என் தந்தையை கொன்றார். இதை விட மூவேந்தருக்கு வேறொரு கீழ்மை கிடையவே கிடையாது. இது புறநானூற்றின் அற்புதமான ஒரு செய்தி. ஆய்வு செய்பவர்கள் இதையெல்லாம் கூட நாம இந்த கண்ணோட்டத்துல பார்க்கலாம். வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் எந்தையும் இளமே. என் தந்தை கூட எங்க கூட இல்ல, எங்க நாடும் இல்லை. நாட்டை விட்டு நாங்கள் கடத்தப்படுகிறோம். கடத்தப்படுறது கூட இல்ல, தப்பித்து வருகிறார். அந்த புலவர் கபிலர் பெருமான் முன்னே செல்ல இவர்கள் அவரை பின்தொடர்ந்து பின்னே செல்கின்ற அந்த காட்சியெல்லாம் தெரியும். இப்படி
அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையும் என் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றறி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்று அழகாக சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமா என்று பார்க்கும்போது இன்னொரு இடத்துல நம்ம ராமாயணத்துல பார்த்தோம்னா ராமன் காட்டுக்கு வந்து விடுகிறான். காட்டுக்கு வந்தவுடன் ராமனை பின்தொடர்ந்து வருவதற்கு முன்னால் நான் இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இத சொல்லிடுறேன். முருகு என்றால் அழகு என்று பொருள் உங்களுக்கு தெரியும். அதனால் அழகான முருகனுக்கு முருகன் என்ற பெயர் உண்டு. இது எல்லோருமே அறிந்த செய்தியாக இருக்கிறது. அப்ப அழகு மிகுந்தவனாக இருக்கின்ற முருகப்பெருமானை காட்டிலும் அழகு உடையவனாக பரதன் தோன்றுகிறான். இந்த முருகனை காட்டிலும் அழகு உடைய பரதன் சொல்லுகின்றான், தந்தையை இழந்து விட்டு தந்தையையும் இழந்தான், சகோதரனையும் இழந்தான். அதனால் அவன் சொல்றான், தந்தையை இழந்து விட்டு எழுந்தனன் ஏங்கினன் இறங்கிய பின்னரும் வீழ்ந்தனன் விம்மினன் வெய்து உயிர்த்தனன் அடிந்தனன் அரற்றினன். இங்க கூட நாம பாக்குறோம், மணிமேகலை அரற்றினார் அப்படின்னு வருது. அப்படியே கத்துற அரற்றுதல்னா அப்படியே கத்தி கூப்பாடு போடுறது. அப்படி அரற்றினன் அரற்றினன் இன்னென முடிந்தான். பின்னாடி அவன் பேசிட்டே இருக்கிறான், தாங்க முடியல. என்ன பண்றான், எழுந்தான். ஏற்கனவே விழுந்து கிடக்கிறான், தந்தையினுடைய இழப்புல விழுந்து கிடக்கிறவன் எழுந்தானா, எழுந்த உடனே ஏக்கம் கொண்டு அழுகிறான், இறங்குகிறான், மனம் இறங்குகிறது, குரல் அப்படியே கம்மி போகிறது. திரும்பவும் தாங்க முடியாம கீழே விழுகிறான். விழுந்தவன் விம்மினான், விழுந்தவன் அப்படியே புரண்டு 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 அழுகிறான். அப்படியே அவனுக்கு அழுகை கூட வரவில்லை, பெருமூச்சுதான் வருகிறது. வெய்து உயிர்த்தனன், இப்படி உயிர்த்து அழிந்தனன், அவனை இழந்தான். தந்தையை இழந்ததோடு அவனையும் இழக்கின்றான். அது பின்னாடி அரத்தி அரத்தி இப்படி கிடக்கின்ற காட்சியை நாம் ராமாயணத்திலும் கம்ப ராமாயணத்திலும் பார்க்கலாம். இப்படி தந்தையை குறித்து ஏங்குகின்ற அந்த ஏக்கம் இப்படியாக வருகின்ற இந்த இடத்தில் இன்னும் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ரொம்ப அழகாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, குரல் தலை கூந்தல் குலைந்து பெண் வீழ அரற்றினல் கூய் அழுதனல் ஏங்கி வீழ் துயர் எய்தி வெம்ம கிளவியின் தாய் துழர், தாயில்ல தாழ் துயர் உருவோல் தந்தையை உள்ளி எம் இதில் படுத்தும் வெவ்வினை உருப்ப. என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு விட்டுட்டியப்பா, நீ இருந்தால் நான் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பேனா? ஒரு தந்தை இருந்தால் இப்படிப்பட்ட துயரம் நேர்ந்திருக்குமா, துன்பம் வந்திருக்குமா? வந்திருக்காதே. நீ இல்லையே, எனக்கு இப்பேற்பட்ட துன்பம் வந்து விட்டதே தந்தையே. ரொம்ப அழகாக சொல்றாங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அழகான செய்திகள் எல்லாம் உண்டு. எம் இதில் படுத்தும் வெவ்வினை உருப்ப கோல் தொடி மாதரோடு வேற்று நாடடைந்து, என்னுடைய தாயாகிய கண்ணகியோடு நீ வேறு நாடு அடைந்து, பாண்டிய நாட்டை அடைந்து, பாண்டிய நாடுன்னு கூட சொல்றதுக்கு மனசு வரல, வேற்று நாடு அடைந்து வைவால் உழந்த மணிப்பூன் அகலத்து, அப்படியே வீரம் செறிந்த அந்த வாள் இல்ல, மாணிக்க பரல்களை அணைந்த அந்த மார்பு இல்ல, ஐயோ நீ எங்கே சென்றாயப்பா, என்னை பார்க்கறதுக்கு நீ இல்லையே என்று அழுவோல் முன்னர் விரிந்து இலங்கம். இப்படி அழுது கொண்டிருக்கிறாள். இப்படி அழுது கொண்டிருப்பவளுடைய முன்னால் விரிந்து இலங்கு அவிர் ஒளி சிறந்து கதிர் பரப்பி, அப்படியே பார்த்தா சூரியனுடைய கதிர்கள்
அந்த கடல் ஒளியில் பிரதிபலித்து அப்படி நம்மை அடைகின்ற போது எப்படி அந்த கதிர் வீச்சுகள் இருக்குமோ அதை காட்டிலும் ஒளி பொருந்தியதா. இங்க பாருங்க, அவர் துன்பத்துல அப்படியே உழந்து போய் கிடக்கிறார். தந்தையை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவள் ஒரு பக்கம், அவளுடைய கண்ணுக்கு எதிரே இப்படி ஒளி பொருந்திய, இன்னும் அழகாக சொல்றாங்க, விரிந்து இலங்கு அவிர் ஒளி சிறந்து கதிர் பரப்பி, அந்த ஒளியினுடைய கீற்றுகள் எல்லாம் அப்படியே சுற்றி எழுகிறது. உரை பெறும் முழம் நிலைமிசை, அப்படியே என்ன ஆகுதான் பாருங்க, அந்த ஒளி ஜுவாலையுடன் நிலத்தில் இருந்து அப்படியே மேலே எழுகிறது. அப்படியே எழுகின்ற இந்த ஒளியானது இன்னும் என்ன ஆகுதான், நிலத்தில் இருந்து 3 அடி 3 முழம் உயரம். என்ன, அடியை காட்டிலும் முழம் என்பது இன்னும் நீளமானது. அப்படி 3 முழம் நிலம் அப்படியே உயரமாக உயர்ந்து நிலமிசை ஓங்கி அப்படியே செங்குத்தாக திசைதொறும் ஒன்பான் முழநிலம் அகன்று, அது அப்படியே சரி சமமாக 4 திசைகளிலும், அல்லது 8 திசை என்றால் 8 திசைகளிலும். இன்னும் ஒரு படி மேல போனா நாம ஒரு புள்ளியில் எத்தனை திசையினே பார்க்க முடியாது. அதனால இப்படி திசைதொறும் ஒன்பான் முழம் நிலம் மகன்று, 3 முழம் உயரம், 9 முழம் அகலம். சரியா? இப்படி அழகாக தோன்றியது ஒரு பொருள். அந்த பொருள் என்ன அப்படின்னா, முழு நிலம் அகன்று விதி மான் நாடியின் வட்டம் குயின்று, அப்படியே வட்டமாக வருகிறது. பதும சதுரம் மீமிசை விளங்க, அதனுடைய மேல அப்படியே சதுரமாக அமைகிறது. அறவோர்க்கு அமைந்த ஆசனம், அறவோர்க்கு அமைந்த ஆசனம், அறவோர்க்கு அளித்தலும் சிலப்பதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி அறவோராக இருப்பவர் யாருன்னா இங்க புத்த பெருமான். அந்த அறவோர் அமர்கின்ற ஆசனம் இப்படி மேலே எழுந்து நிற்கிறது. இப்படி எழுந்து நிற்ற உடனே இந்த நிற்கின்ற அந்த காட்சி அழுது கொண்டிருக்கின்ற மணிமேகலையினுடைய கண்களுக்கு தெரிகிறது. இதோடு நமக்கு இந்த காப்பியத்தினுடைய காட்சி நிறைவு அடைகிறது. ஆனால் இன்னும் என்ன சொல்லுகிறார்கள்னா, இப்படி அறவோர்க்கமைந்த ஆசனத்தினுடைய பெருமைகள் என்ன? நறுமலர் அல்லது பிற மரம் சொரியாது, மரங்கள் நிறைய நிறைந்து கிடக்கிறது. நிறைந்து கிடக்கின்ற மரங்களில் வாசனை பொருந்திய மலர்களைத்தான் பூக்கின்ற பூக்கள் எல்லாம், அந்த மரமானது வாசனை பொருந்திய பூக்களை எந்த மரமெல்லாம் பூக்கிறதோ அந்த பூக்களை மட்டுமே உதிரச் செய்யும். அந்த மரம் மட்டுமே பூக்கும். அது மட்டுமா, இன்னும் அழகாக சொல்றாங்க, பறவையும் உதிர் சிறை பாங்கு சென்று அதிராது. அந்த ஆசனம் இருக்கின்ற இடத்தில் பறவைகள் சென்று விறகுகளை, அதாவது இறகுகளை விரித்து சென்று அந்த ஆசனத்தின் மீது அமராது. இது சொன்ன உடனே எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. யாரோ சொன்னது, நான் எப்போதோ கேட்டது. மெரினா கடற்கரையில் வரிசையாக தலைவர்களுடைய சிலையும் உயர்ந்தோருடைய சிலையும் வரிசையாக அமைத்திருந்தார்கள். அதை ஒருவர் பார்த்துவிட்டு சொன்னாராம். என்ன சொன்னார்? காக்கை குருவிகளுக்கு உரிய இன்னும் ஒரு படி மேல போனா அது எல்லாம் அமர்ந்து எச்சமிடுகின்ற ஒரு கழிவறையாக அதை சொன்னார்களாம். அதை கேட்டுவிட்டும் இருக்கின்ற அரசாங்கங்கள் எல்லாம் அந்த சிலைக்கு மேலே ஒரு கூடாரம் அமைத்து சிலையை காக்கவில்லை. இன்று வரை அப்படியே இருக்கிறது.
இதுவும் நாம பார்க்கிறோம். அப்படி பறவையும் முதிர் சிறை பாங்கு சென்று அதிராது, பறவைகள் இறகுகளை விரித்து சென்று அமராது, அமர்ந்தால்தானே அதன் மீது எச்சமிடுவதற்கு. அப்படியெல்லாம் இல்லை. தேவர்கோன் இட்டமா மணி பீடிகை. இது யாரு? தேவர்கோன், தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்ற இந்திர தேவனால் வழங்கப்பட்டது. இன்னும் தேவர்கோன் இட்டமா மணி பீடிகை பிறப்பு விலங்கு அவிர் ஒளி அறத்தகை ஆசனம். அது பிறப்பினுடைய தன்மையை உணர்த்துவது. கீழ் நிலமருங்கின் நாகநாடு ஆளும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசனம் இங்கே மணிமேகலையினுடைய முன்னால் தோன்றுகிறது. கீழ்நிலை மருங்கின் நாகநாடு ஆளும் இருவர் மன்னர் ஒரு வழி தோன்றி. ரெண்டு நாகநாட்டை ஆளுகின்ற இந்த நாகநாடு பற்றியெல்லாம் நான் குறிப்பு வச்சிருக்கிறேன், சொல்றேன். இந்த மன்னர்கள் ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேரும் அந்த மணியாசனத்திற்கு அங்கே தோன்றியது இல்லையா? இந்த ஆசனத்திற்கு ஒரு காலத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க, ரெண்டு பேருமே அதன் மீது விருப்பம் கொண்டு ஆசை, அதை எடுக்கவும் முடியாமல், சரியா, எடுக்கவோ அப்படின்னு மகாபாரதத்துல கூட ஒரு இடத்துல வரும். அதனால எடுக்கவும் முடியாமல், அதை விட்டு நீங்கவும் முடியாமல் அதற்கு உரிமை கொண்டாடுகிறார். உரிமை கொண்டாடியவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்னா, இது எனக்கா உனக்கான்ற போட்டி வருகின்ற போது என் படையா உன் படையா என்று போட்டி தொடங்கி போராக மாறி இரண்டு பக்கமும் போர், அப்படியே இரண்டு படைகளும் மோதி கொண்டிருக்கின்றன இந்த மணியாசனத்திற்கு. இப்படி மோதிக்கொண்டிருக்கும் போது வான் வழியாக, இங்க வான் வழியாகன்னு சொல்லல, என்ன பாருங்க, ரொம்ப அழகாக சொல்றாங்க. எமது இது என்று எடுக்கலாற்றார் தம பெரும் பற்று நீங்களும் நீங்கார் ஆசையும் விடவில்லை. செங்கண் சிவந்து நெஞ்சு புகை உயிர்த்து. செங்கண் எல்லாம் சிவந்தது. அப்படியே நாம போனோம்னா நமக்கு அதியமானுடைய ஒரு காட்சியை புறநானூறு அழகுபடுத்தும். என்ன, போர்க்களத்தில் எதிரியோடு போரிட்டுக் கொண்டு இருக்கின்றான் அதியமான். அவனுக்கும் எதிரி படைக்கும் வெற்றி யாருக்குனே தீர்மானிக்க முடியாத அளவிற்கு போர் நடந்து கொண்டிருக்கும். அப்போது பகைவர்களை பார்த்த கண்கள் சிவந்து கிடக்கின்றன. அப்படி சிவந்து இருக்கின்ற கண்களோடு இருக்கின்றான், போரிட்டுக் கொண்டிருக்கிறான். தூதுவர் வழியாக ஒரு செய்தி வருகிறது. இது நாள் வரை குழந்தை பேறு இல்லாத அவனுக்கு ஒரு அற்புதமான ஆண்மகன் பிறந்திருக்கின்றான் என்ற செய்தி வருகிறது. அப்போது ஔவையார் பார்க்கிறார். அவன் அங்கிருந்து போர்க்களத்தை விட்டு வந்து தன்னுடைய குழந்தையை பார்க்கின்றான். அதை ஔவையார் பார்க்கிறார். செருவரை நோக்கிய கண்கள் தன் சிறுவனை நோக்கியும் சிவப்பு ஆனாவே என்று அழகாக பாடியிருப்பார். இன்னும் அவன் மனதில் என்ன இருக்கிறது? அந்த கோபம் அப்படியே கிடக்கிறது. போர்க்களத்தின் மீதே எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காட்சியை அங்கே பார்க்கலாம். செங்கண் சிவந்து நெஞ்சு புகை உயிர்த்து தம் பெரும் சேனையோடு வெண் சமம் புரினால் இரும் செரும் ஒளிமின் எமது ஈது என்று. நிறுத்துங்கப்பா, நீங்க எதுக்காக போரிடுறீங்க? இந்த சிம்மாசனத்திற்காக போரிடுகிறீர்கள், இந்த மணியாசனத்திற்காக போரிடுகிறீர்கள். இது உங்க ரெண்டு பேருக்குமே சொந்தம் கிடையாது, அது எனக்கு உரியது. எனக்குரிய சிம்மாசனத்திற்கு நீங்கள் ஏன் வீணாக போரிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி பெருந்தவ முனிவன் இருந்து அவர்களுடைய போரை தடுத்து அந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து அவர்களுக்கு அறிவுரையை வழங்கிக் கொண்டிருந்தான். அது ஒரு காலம். இப்பேற்பட்ட ரெண்டு அரசர்கள் அந்த ஆசனத்திற்காக என்ன செய்யறாங்க? போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
மரங்கள் தானாகவே நறுமலர்களை பொழிகின்றன. பறவைகள் தானாகவே சிறகை விரித்துக் கொண்டு வந்து அமரவில்லை. அப்படி அமராது இருக்கின்ற உயர்ந்த ஆசனமானது இங்கே தோன்றுகிறது. இதைத்தான் பார்க்கின்றார். இப்படி பெருந்தவ முனிவன் இருந்து அறம் உரைக்கும் ஒரு அரு சிறப்பின் புறையோர் ஏத்தும் தரும பீடிகை தோன்றியது. இப்படிப்பட்ட அந்த பீடிகை தோன்றியது. சரி, இப்படி தோன்றுகின்ற அந்த நிலையில் இருந்து அந்த மணிப்பல்லவம் எங்கு இருக்கிறது? தமிழகத்திற்கு தெற்கிலும் இலங்கைக்கு வடக்கு பக்கமும் இப்படி இலங்கையை ஒட்டிய பகுதியாக 7 தீவுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த 7 தீவுகளில் ஒன்றாக இந்த தீவு மணிப்பல்லவம் என்ற தீவும் இருந்திருக்கிறது. இலங்கை தீவின் வடகோடியில் இருந்த மணிப்பல்லவம் என்னும் துறைமுகப்பட்டினம் இது தீவாக மட்டுமல்ல, ஒரு துறைமுகப்பட்டினமாக விளங்கி இருக்கிறது. பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ள பழைய பௌத்த நூல்களிலேயும் இதே செய்தி நமக்கு கிடைக்கிறது. இலங்கை தீவின் வடகோடியில் இருந்த ஜம்புகோல் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த துறைமுக பட்டினத்திற்கு இன்னொரு பெயரும் இருந்திருக்கிறது. தமிழ் நூல்களில் கூறப்பெற்றுள்ள குறிப்புகளை கொண்டும் பாலி மொழி நூல்களில் கூறப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டும் மணிப்பல்லவம் என்பதும் ஜம்புகோல் என்பதும் ஒரே இடம் என்று மயிலை சீனி வேங்கடசாமி நிறுவுகிறார். இலங்கை தீவின் வடபகுதியில் பல சிறு தீவுகளை கொண்டது. அது மட்டுமல்ல, இத்தீவுகளில் ஒன்றேதான் மணிப்பல்லவம். நேரம் கொஞ்சம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமா இதை சொல்லிடுறேன். இந்த ஜம்புகோல் பட்டினமும் ஒன்றாக இருக்கிறது. தென் திசை மருங்கிலோ தீவுன்னு நமக்கு மணிமேகலை 9வது காதையில் 57வது அடி பேசுகிறது. மணிப்பல்லவம் என்னும் தீவகம் 21வது காதையில் இப்படி மணிப்பல்லவத்தை பற்றி நமக்கு மணிமேகலை பேசுகிறது. சோழ நாட்டின் துறைமுக பட்டினமாகிய புகார் பட்டினத்தில் இருந்து சுமார் 30 யோசனை தூரம் தொலைவில் மணிப்பல்லவம் இருந்தது என்று நமக்கு 6வது காதையில் இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. மணிப்பல்லவம் கடற்கரை பட்டினம் என்பது நமக்கு 8வது காதையாலும் நாம் அறிய முடிகிறது. மணிப்பல்லவம் நாகநாட்டை சேர்ந்தது. 8ஆம் காதை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 8வது காதை இதை மணிப்பல்லவம் நாகநாட்டை சேர்ந்ததுன்னு சொல்ற அந்த செய்தியும் கிடைக்கிறது. நாகநாடு என்ற பெயர் இலங்கை தீவின் வடபகுதிக்கு பண்டை காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு பெயராக இது விளங்கி இருக்கிறது. இதை நம்ம மணிமேகலை மட்டுமல்ல, மகாவம்சம் என்னும் நூலிலே இந்த பகுதி நாகதீபம் என்று வழங்கப்படுகிறது. அதுவும் மகாவம்சத்தின் முதல் அத்தியாயத்தில் 47வது பகுதி. நாகநாடு நாக அரசன் வளைவானவனின் மகள் பீலிவளை. அந்த பீலிவளையை சோழ நாட்டு மன்னன் வடிவேற்கிள்ளி என்பவன் காதல் மனம் புரிந்தான் என்ற செய்தியை மணிமேகலையால் அறிகிறோம். சாவக நாடு, அதாவது இன்றைக்கு ஜாவா தீவு அப்படின்னு சொல்றோம். காளக நாடு, பர்மா நாடு அப்படின்ற அந்த பெயரும் இருக்கிறது. கீழை நாடுகளுக்கு தமிழ்நாட்டு வாணிகர்கள் கப்பலில் பயணம் செய்யும் போது இடைவெளியில் அவர்கள் தங்குகிற பகுதி மணிப்பல்லவ தீவாக இருக்கிறது. அந்த தீவில் தான் அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதை நாம் 14வது காதையில் நாம் பார்க்கிறோம். கம்பளச்செட்டி என்னும் வணிகன் கடலில் சென்று வணிகம் செய்து திரும்பும் வழியில் மணிப்பல்லவத்தில் தங்கினான் என்ற குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. சாவக நாட்டு அரசன் புத்தரது பாதபீடிகையை வணங்க மரக்கலம் ஏறி மணிப்பல்லவம் வந்தான் என்ற செய்தியும் மணிமேகலையால் நமக்கு கிடைக்கிறது. இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியையும் நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது மகாவம்சத்தாலும். அது மட்டுமல்ல, இந்த புத்த பீடிகை மணி பீடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது. மாமனும் மருமகனும் ஆகிய 2 நாகநாட்டு அரசர்கள்
ஒரு மணி ஆசனத்தை பற்றி தம்முள் போர் செய்ய நமக்கு அதே செய்தி வருகிறது. அதனை அறிந்த புத்தர் அரசர்களுக்கு அறிவுரை வழங்கி இது என்னுடையது என்று சொல்லி அவர்களது போரை தடுத்து நிறுத்தி ஆசனத்தில் அமர்ந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் என்ற செய்தியையும் நாம மணிமேகலை இதே செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மகாவம்சம் இந்த கதையை கூறுகிறது. மகோதரன் என்னும் நாகநாட்டு அரசன் அவனுக்கு ஒரு தங்கை இருந்தால் அவள் கண்ணாவத்தன மலைக்கு அரசனான நாக அரசனுக்கு மனம் செய்து கொடுக்கப்படுகிறாள். அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் சூலோதரன். இந்த சூலோதரனுடைய தாய் வழி பாட்டன் இறந்த பிறகு அவனிடம் இருந்த ஒரு மணி ஆசனம், ஒரே ஒரு மணி ஆசனம், அந்த ஆசனத்தின் பொருட்டு மருமகனும் மாமனும் கடும் போர் செய்தார்கள். இதனை அறிந்த புத்த பகவான் ஆகாய வழியே வந்து அவர்களுடைய போரை நிறுத்தி ஆசனத்தில் அமர்ந்து உபதேசம் செய்தார். பிறகு அந்த ஆசனத்தை நாகநாட்டு அரசர்களுக்கு கொடுத்து, நான் இதில் அமர்ந்திருந்தபடியால் இந்த ஆசனம் உங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும், இதை எனது ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி சென்றார் என்ற கதை நமக்கு மகாவம்சத்தாலும் கிடைக்கிறது. இப்படி நமக்கு மணிப்பல்லவ தீவு ரொம்ப அழகான காட்சிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது. இன்னும் பல்வேறு செய்திகள் கிடக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் கட்டுரையில் கண்டுகளியுங்கள். ஏதேனும் குற்றம் குறை இருப்பின் உங்கள் வீட்டு குழந்தையாக நினைத்து என்னையும் மன்னித்து அருளுங்கள். உங்கள் அன்பான அதே நேரத்தில் சிந்தனையை தூண்டுகின்ற செய்திகளை எனக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்கம்மா. ஆமா, குறுந்தொகையில எனக்கு என்ன சொன்னன்றதும் மறந்து போச்சு. ஒண்ணும் இல்லம்மா, கம்பராமாயணம். நன்றிங்க. ஆமா, இல்லம்மா, நமக்கு கல்லூரியில நம்ம மாணவர்கள் தான் அதிகம். எங்க கல்லூரியில நம்ம மாணவர்கள் தான் அதிகம். நான் வட மாணவர்களுக்கு போறதே கிடையாது. எனக்கு வகுப்பே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேசிக் தமிழ் மட்டும்தான் இருக்கும். சரிங்கம்மா.
நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நாம் ஓரிரு மணித்துளி பேசலாம். குற்றத்தையும் சுட்டி காட்டினா நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நிறைவுக்கு வந்துடலாமாம்மா? 8:06 ஆகுது. அம்மா வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் எனக்கு போன் பண்ணியாவது சொல்லுங்க. வணக்கங்கம்மா. நன்றிங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆமாங்க, ஆமாம். நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்க. நன்றிங்கம்மா. சாய் லட்சுமி அம்மா, நன்றிங்கம்மா. சரி, நிறைவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 8:10 ஆக போகுது. சாந்தி ரவீந்திரன் அம்மா பொறுத்தருளுங்க. இப்போதைக்கு அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். சான்றோர் பெருமக்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஆய்வாளர் நண்பர்களுக்கும் இன்றைக்கு என்னுடைய வேண்டுதலை ஏற்று தொகுத்து வழங்கிய அம்மையார் கீதா அம்மையார் அவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நாளை 7 மணிக்கு சந்திக்கலாம் என்ற மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து நம்மிடமிருந்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
அம்மா அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.